இன்றைய நாளிலே நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபையின் கேலண்டர் அட்டவணையில் இந்த நாளின் தலைப்பு கடவுளும் பல்சமய மக்களும். அந்த டைரியில் இருக்குது. கடவுளும் நம்ம அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம செய்கிறோம். காட் அண்ட் ஆல் ரிலீஜியன் பீப்புள். பல் சமயம்னா சமயம்னாவே ரிலீஜியன் வந்துடும். பல்லுன்னா பல, ஆல். இதை வச்சு தான் நம்ம ஒரு சிறு தியானம். நல்ல ஒரு தலைப்பு தான். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் ஆமோசு 9ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் பார்ப்பீங்கன்னா தேவனாகி கர்த்தர் கம்ப்ளீட்டாக நம்ம படித்தது அவ்வளவும் தேவனாகி கர்த்தர் சொன்ன வார்த்தை. என்னிடத்துல ஒரு பைபிள் இருக்குது இங்கே என்கிட்ட. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொன்ன வார்த்தை ரெட் இங்கில் இருக்கும். உங்ககிட்ட கூட அப்படி இருக்கும் பைபிள். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து மொழிந்த வார்த்தைகள் ரெட்டிங்கில் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஆமோசு 9:1-12, யோவான் 10:14-18 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். 2 சாப்டருமே பாருங்கள், நம்ம வாசித்த வேத பாகத்தில் சிவப்பு இங்கில் மையில் எழுதப்பட்டிருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளத்துக்கு ரொம்ப நல்லா இந்த காலகட்டத்தில் பைபிளை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அடையாளத்திற்காக நம்ம எப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டாக பைபிள் படிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் பைபிள் கிடைக்கிறது அபூர்வம். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம இதுக்கு தரங்கம்பாடி வந்தார். அவர் பேர் நையா மிஷினரி சீகன் பால். அவர் மண்ணில் தமிழ் விரல் வச்சு எழுத கற்றுக்கொண்டப்போ விரலே தேய்ந்து விட்டது, ரத்தம் வந்ததாம். தமிழ் கற்றுக்கொண்டார். ஒரு தமிழ் மனிதரிடத்தில், தமிழ் தெரியாத மனிதர் தமிழ் கற்றுக்கொண்டு முதல் மத்தேயு சுவிசேஷத்தை வெளியிட்டார். அதற்கு பிறகு படிப்படியாக ஆறுமுக உடையார் என்பவர் இந்து மனிதர் தான். அவர் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார், ஆங்கில வேதாகமத்தை. வில்லியம் கேரி என்ற இங்கிலாந்து நாட்டு மனிதர் இந்தியாவுக்கு வந்து ராமாயணம் மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். பாருங்க, ஏன்னா அதில் இயேசு கிறிஸ்து பற்றி நிறைய இடத்துல வருகிறது. நம்ம நினைக்கிறோம் ராமாயணம் மகாபாரதம் அது வந்து புராண கதைகளாக இருந்தாலும் அதில் தத்துவங்கள் இயேசு கிறிஸ்து பற்றி வருகிறது. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தார். ஒரு சிறந்த அருமையான ஒரு மிஷினரி. சரி, இப்போ நம்ம தலைப்புக்கு வரலாம். இந்த உலகத்தில் 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். அதாவது தேவனும் பலதரப்பட்ட மக்கள் அப்படின்னு தான் தலைப்பு. பழைய மொழிபெயர்ப்பு பார்த்தீர்களேனால் தேவனும் பலதரப்பட்ட மக்கள். இப்போ புது மொழிபெயர்ப்பில் கடவுள் பல் சமய மக்கள் அப்படின்னு இருக்குது. எல்லாம் ஒன்று தான். நாங்கள்லாம் வயசானவங்க அந்த பழைய மொழிபெயர்ப்பிலே தான் இருக்கோம். இப்போ இருக்கிற வாலிபர்கள் புது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்க. சரி, மக்கள் புரிந்து கொள்வதற்கு என்னென்ன முறைகளை கையாளணுமோ அதை கையாளுவது நல்லது. ஆக மொத்தம் சத்தியம் ஒன்றே. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதுதான் சுவிசேஷம், வேறு சுவிசேஷம் இல்லை. 3 வகையான மக்கள். 1, சமுதாயத்தில் சொல்கிறேன், பணக்கார மக்கள், நல்ல செல்வாக்கு, பசி என்றால் என்னவென்றே தெரியாது, வேண்டியதை உடனே வாங்கலாம், யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு பொருள் வாங்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு கூட போயிட்டு வருவாங்க. இருக்கிறாங்களா? ஆமாம். அதான் கஷ்டம், பசி, பிணி என்றால் என்னவென்றே தெரியாத வளர்ந்த அதான் செல்வந்தர்கள், தனவந்தர்கள், பணக்கார மக்கள். அப்படி அது உலகத்தில் ஒரு கூட்டம். அடுத்தது பரம ஏழைகள். நினைத்ததை வாங்க முடியாது, அடிப்படை தேவைக்கே முடியல. அதாவது சம்பாதிக்கிற பணம் போதலை, வறுமை, திண்டாட்டம். இதுக்கு பேர் தான் ஏழைகள். அடிப்படை தேவைகளை சந்திக்க முடியல, அதான் ஏழைகள்.
பொருள் நினைச்சுதான் வாங்க முடியல. இது ஒரு பணக்காரர்கள், ஏழைகள். மூன்றாவது கூட்டம் ஒன்று இருக்கிறது. அது என்ன? பணக்காரனாகவும் அல்லாமல் ஏழையாகவும் இல்லாமல் நடுத்தர மக்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கடன் இல்லை, கிடைக்கின்ற பணம் செலவாகிறது. கடன் வாங்குகிற நிலைமை கடவுள் எங்களுக்கு வைக்கவில்லை, அதனால சேர்த்து வைக்கவும் இயலாது. அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு கர்த்தர் தருகிறார். சமுதாயத்தில் மதிப்பாக நாங்கள் இருக்கிறோம், ஆனால் சேர்த்து வைக்க முடியாது. இதான் நடுநிலை, சமநிலை, நடுநிலை கிறிஸ்தவர்கள் அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. இப்போ நான் சொல்றது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மூன்று, உலகத்தில் இருக்கிற அத்தனை சமய மக்களில் இதான் மூணு. இதை விட்டால் வேற கிடையாது. இப்போ இந்த மூன்றுல நீங்க ஏதாவது ஒன்றில இருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறது சரிதானா? ஒன்று நீங்கள் செல்வந்தர்கள், அல்லது நீங்கள் பரம ஏழை, அல்லது இந்த இரண்டுக்கும் இடையில நடுத்தர மாணவர்கள். இருந்தாலும் இந்த மூன்று சாராருக்கும் அடிப்படை தேவை ஒன்று இருக்கிறது. பணக்காரனா இருக்கிறதுனால அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏழையா இருக்கிறான்றதுனால அவன் மகிழ்ச்சி இல்லை, அவன் ரொம்ப வருத்தப்படுறான் சொல்ல முடியாது. புளிய மரத்துக்கு அடியில இருக்கிற அந்த நரிக்குறவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறான். அங்கங்க பாருங்க, நாளைக்கு என்ன சாப்பாடுன்னு அவங்களுக்கு கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. ஆனா அவன் தன் மனைவி பிள்ளைகளோடு அப்படி சிரித்து கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். மழை வந்தா அவங்க உடம்பு நனையும், அவ்வளவுதான். கூடாரத்தில் இருக்கிறப்ப எப்படி நனையாம இருக்க முடியும்? அப்படி என்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல பார்ப்போமானால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அமைதி, அதான் புதிய மொழிபெயர்ப்பு. வேண்டாம், சூப்பர், செந்தமிழ். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை எல்லாருக்கும் தான் சொல்ற. கிறிஸ்தவர்களா இருந்தும் சமாதானம் இல்லாம எத்தனை பேர் கேலண்டர்ல, வீட்டில், படத்துல வசனம், போட்டோ எல்லாம் இருக்குது, உள்ளத்துல இல்லையே. உள்ளத்துல சமாதானமா இருக்கிறாங்களா? கிறிஸ்தவர்களே குடிக்கிறாங்களா இல்லையா? யோசித்து பாருங்க. குடிகாரனே உனக்கு ஐயோன்னு இருக்குது, அதையும் படிக்கிறாங்க, ஆனாலும் குடிக்கிறாங்க. கேட்டா இது வயிற்றுக்குள்ள போது, இது தீட்டுப்படுத்தாதுன்னு இயேசுவே சொல்லிட்டாராம். எப்படி வசனத்துல கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இதை விட்டா வேற வசனமே கிடைக்கலையா? மனிதன் நரகத்திற்கு செல்வதற்காக பிசாசு வைத்திருக்கிற கன்னி வலை, எலிப்பொறி, எலியை பிடிக்கிறதுக்கு வலை வைப்பார்கள், பெட்டி. அதான் அழகா இருக்குது, ஏதோ வாசனையா இருக்குதுன்னு வரும், உள்ள வந்து மாட்டிக்கும். அது போலதான். ஆனா வசனம் எதுக்காக இயேசு அந்த மாதிரி சொன்னார்னா, சாப்பாட்டு விஷயத்துல சொன்னார். உங்களுக்கு முன்பாக வைக்கிற எதையுமே நீங்க சாப்பிடுங்க ஸ்தோத்திரம் பண்ணி, அது தீட்டுப்படுத்தாது. அதை வச்சுதான் அந்த வசனம் வந்ததை தவிர, அப்படி பார்த்தா அரளி எல்லாம் எட்டிக்காய் கொடுத்தா ஆண்டவர் பறிச்சிருக்கிறாரு, பறிச்சு சாப்பிட முடியுமா? ஆமா, செத்து போயிடுவாங்க. ஆனா குடி கொஞ்சம் மெதுவா சாவடிக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ சமாதான நிம்மதியை இழக்கிறாரு. அது கிறிஸ்தவராகட்டும், முகமதியனாகட்டும், இந்துவா இருக்கட்டும், யாரா இருந்துகிட்டோம். பொதுவாக நம்முடைய தேசத்திலே பெரும்பான்மையான மதம் ஒரு 3 வருது. கிறிஸ்தவம் மதமா கவர்மெண்ட் சொல்லுது, நம்ம அதை ஒத்துக்கல. Christianity is not a religion, but what is Christianity? Christianity power to make relationship with God and man, human. ஐக்கியத்தை தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டாக்குவது கிறிஸ்தவம். இது மதம் அல்ல, மார்க்கம். இயேசு மதத்தை பரப்ப வரவில்லை, அவருக்கும் மதத்திற்கு சம்பந்தமே கிடையாது. என் பழைய பேரு வேலாயுதம், அதனால கூட்டமெல்லாம் முடிஞ்சுதான். ஆனா வேலாயுதம் ஸ்தோத்திரம் சொல்லுவானா?
புது பேர்லயே சொல்லி கூப்பிடுங்க. வேலாயுதமாக பிறந்த என்னை இயேசு காப்பாற்றி ரட்சித்து அவருக்கு ஏற்ற ஆயுதமாக மாற்றி செய்து கொண்டிருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு என் ஊழியத்தை செய்ய என்று கூப்பிட்டார். வந்துட்டேன். சமாதானம், மகிழ்ச்சி. கிறிஸ்தவம் என்றாலே கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி. இயேசு புறம்பே இருக்கக்கூடாது. கேட்டுக்கு வெளியே நின்று தட்டுற அந்த போட்டோவெல்லாம் பார்த்துருப்போம். வசனம் என்ன இருக்கும்? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோட போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன். என்ன அர்த்தம்? இதுதான் ஐக்கியத்தை குறிக்கிறது. அப்போ கிறிஸ்தவத்துல சர்ச்சுக்கு வர்றதுனால, எல்லா காரியங்களிலும் பங்கு பெறதுனால மட்டும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவே சொல்லிட்டார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அதுக்கு அடுத்தது வருது, காண மாட்டான், தூரத்தில் இருந்து கூட பார்க்க மாட்டான். கிறிஸ்தவ பெயர் வைத்துக்கொண்டு பாருங்க, புறஜாதி மக்களை போல கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சொல்றேன். வசனம் சொல்லுகிறது, I am the way, the truth and the life. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட வர முடியாது, நானே வழி சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். இந்த வசனம் போதையா? ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். பெயர் கிறிஸ்தவர்கள் உட்பட. பெயர் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கூட ரட்சிக்கப்படுறாங்க, பரிசுத்தமாய் படுறாங்க. சினிமா துறையில ஏவிஎம் ராஜன் ஒருத்தர், அந்த காலத்துல திரைப்படத்துல அவர் முருக பக்தனா நடிப்பார். அவருக்கு பேரு முருகன் அடிமை ஏவிஎம் ராஜன் தான் பேர், அப்படிதான் வரும். அவரை இயேசு ரட்சித்தார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே அரக்கோணத்துல ஒரு வாரம் நம்ம ஒரு பெந்தகோஸ்தே சர்ச்சு பாஸ்டர் ஜெரேமியா அரக்கோணம் டு திருத்தணி போற வழியில இருக்கிறார், இப்ப கூட இருக்கிறார். அவர் வரவேற்றார் ஏவிஎம் ராஜன் அவர்களை. அவர் சொன்ன சாட்சி அதுதான் நான் சொல்றேன். நாங்கள் தவறாம அட்டன் பண்ணோம் அவருடைய மீட்டிங்ல. யூடியூப்ல இப்ப இருக்குது அவர் சாட்சி. அப்போ அவர் சொல்றாரு, முருகன் அடிமையா இருந்த என்னை இயேசுவின் அடிமையாக மாற்றியது இந்த பரிசுத்த வேதாகமம், இதுதான் என்ன மாற்றியதுன்ற. இந்த பரிசுத்த வேதம், வேத புஸ்தகமே ரொம்ப, இந்த பாட்டை நான் காதல் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப ரசித்தேன். வேத புஸ்தகமே விளையேறிய செல்வமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேதத்தை பார்த்து ஒரு பக்தன் பாடுகிற பாட்டு அது. அப்ப நம்ம அதை நேசிக்கிறது உண்மையா இருந்தா அதில் எழுதியிருக்கிறவைகளை கடைபிடிக்க வேண்டும். என்னை நேசிக்கிறது உண்மையானால் என் கற்பனைகளை கை கொள்ள கடவன். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் படித்தார்களே, வேத வாசிப்புல பிரசங்கிக்கிற நீயே பாவம் செய்யலாமா? விக்கிரக ஆராதனை செய்யாது என்று சொல்லுகிற நீ விக்கிரகத்தை வணங்கலாமா? விபச்சாரம் செய்யாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? அப்ப நீ என்ன கடைபிடிக்கிறாய்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா எழுதுறாரு பாருங்க. நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபை முக்கியம் என்றார். உள்ளத்தில் யூதனானவனே யூதன், பிறவியில் யூதன் அல்ல. யூதர்கள் என்ன பண்ணாங்க? இவனை சிலுவையில் அறையும், இவன் ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும், பரவாயில்ல. கேட்டு வாங்கினார்கள் சாபத்தை. இப்ப கூட நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா ஜெருசலேம் தேவாலயம் சுவர், வேலிங் வால் ஆர் வீப்பிங் வால், அழுகையின் சுவர். இப்ப கூட 12-20 பேருக்கு மேல தான் தலையை அங்க செவரில் அடிச்சுக்கிட்டு அழுதுன்னு இருப்பான். சும்மா நடிப்பு இல்லை, இப்படி வச்சுக்கிட்டு வச்சுக்குவாங்களா? அப்படி இல்லை, உண்மையாகவே பட்டால் பட்டால் அந்த செவத்துல போய் இடிக்கும். அவர்கள் என்ன சொல்லி அழுகிறார்கள் தெரியுமா? மேசியாவே, எங்கள் முற்பிதாக்கள் அல்லவா உம்மை மேசியா என்று நம்பாமல் சிலுவையில் அறையும்படி புறஜாதி ராஜா கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க ரத்தப்பழி எங்க மேல சுமத்துட்டோம், பரவாயில்லன்னு அவங்களே கேட்டு வாங்கிட்டு நாங்க இன்னைக்கு சாபத்துல இருக்கிறோம். மேசியாவே எங்களை மன்னிங்கன்னு கேட்கிறாங்க.
இப்போ கூட எந்த நேரத்தில் போனாலும் அங்கே யாராவது 20-10 பேர் இருப்பாங்க அழுது கொண்டு. சந்தேகம் வந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. 1.5 லட்சம் செலவாகும். ஆனால் அதை பார்க்கறதுக்கு இல்லை நம்ம முக்கியம். இயேசு உயிர் தெழுந்தாராமே, உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் உயிர் தெழுந்தார். அந்த கல்லறை எருசலேமில் இருக்குதாமே. whole world, from the whole world, people coming to see that open tomb. Jesus arose from the dead. உலகத்திலே அதிகமான ஃப்ளைட் வர்ற ஒரே நாடு இஸ்ரேல். What is the secret? To see open tomb of Jesus. இது பணக்காரோ நடுத்தரமானவனோ ஏழையோ, நீங்க தனிப்பட்ட முறையிலே சமாதானமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உங்க குடும்பம் மகிழ்ச்சியா சமாதானமா இருக்கிறதா? சபையோடு உங்களுடைய அணுகுமுறை இருக்கிறதா? கோபமோ வீணான வைராகியமோ நம்ம இருக்கிறது இவ்வளவு பேர் தான். இதுக்குள்ள எத்தனை பூசல்கள்? நான் அவங்க கிட்ட பேசுறதில்லை. குடும்பத்தில் பாருங்க, ஆர்கேபேட் டு வேலூர் ரூட்ல ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் குடும்ப ஜபம் கூப்பிட்டுருந்தாங்க. 48 வருஷமா ஊழியம் செய்கிறோம். எவ்வளோ குடும்பத்தை பார்த்துருப்போம். அதில் ஒரு குடும்ப ஜபம் பாட்டு பிரசங்க எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த சிஸ்டர் கிட்ட சொன்ன, குடும்ப தலைவி, பிரதரை கூப்பிடுங்கம்மா, நான் ஜபம் பண்ணிட்டு போறான்னு. அது வராது. எது அது? ஆடா மாடா? அவர்கள் கணவரை சொல்லுகிறார்கள், அது வராது. நீங்க பிரேயர் பண்ணிட்டு போங்க பிரதர். சரி, என்ன காரணம் சிஸ்டர்னு நான் கேட்குற கேள்வி அவங்களுக்கு பிடிக்கல. சிலருக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது, பார்த்தீங்களா? அது அந்த ரகம். சரி, என்ன காரணம் சிஸ்டர்னு. பேசுறது இல்லை பிரதர். கிறிஸ்தவ குடும்பம் பேசுறது இல்லையா? சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எவ்வளோ நேரம்? நம்ம கேள்வி அதான். இப்போ கணவன் மனைவியாகி எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையுமே வரலன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? முடியாது. ஒத்துக்கினாங்க. வாழ்த்துக்கள். ஐயா 25 வருஷம் ஆச்சியா பெங்களூர்ல ஒருத்தர். 25 வருஷம் ஆச்சியா, எனக்கு என் மனைவிக்கு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை வந்ததே இல்லையா அப்படின்னா, அப்பா நீ மனுஷனே இல்லை, தெய்வம். இல்லைன்னா கம்ப்யூட்டரு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. எப்படியா முடியுது? 25 வருஷம் ஒரு பிரச்சனை கூட வரலையா? அவர் என்ன சொல்றாரு? கனவு கண்டாரா என்னன்னு தெரியல. வரும், குட்டி 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 பிரச்சனை வரலாம். அது வந்துதான் ஆகணும்னு நான் சொல்லல, வராதுன்னு தான் நல்லது. ஆனா நிமிட கணக்கு தான் அந்த கோபம். பவுல் எழுதுகிறார், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியா கடவுள். அதனால தான் நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி குடும்ப ஜபம் பண்ணிடணும். கிறிஸ்தவம் காலை சிற்றுண்டி முன்னாடி குடும்ப ஜபம். கணவன் மனைவி பிள்ளைகள் குழந்தைங்க எல்லாம் குடும்ப ஜபம். 20 நிமிஷம் ஒரு பாட்டு, ஒரு அதிகாரம், ஒருத்தர் ஜபம். அதே போல் இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு குடும்ப ஜபம். அப்போ எல்லாம் செட்டில் ஆயிரும். அந்த அம்மா கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரமா பேசுறது இல்லைன்னு. நான் நம்ம அனுபவம்னா, எனக்கு என் மனைவிக்கு ஒரு உட்பூசல் வருமானால் மிஞ்சி ஒரு 4 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அது நான் சொல்றது மேக்சிமம். அதாவது பெரிய அளவில் சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு சில பிரச்சனை வருமே, அந்த மாதிரி வந்தா 4 மணி நேரம். எங்க 2 பேருக்குள்ள அது ஒரு 4 நிமிஷம். அடுத்த 4 நிமிஷத்துல பேசிடுவேன். நான் பிரசங்கியாரு அதே கோபத்தில் போய் பேசினா அது நல்லா இருக்காது. ஒப்புரவு ஆயிரணும், செட்டில்மெண்ட் ஆயிரும். கணவன் மனைவி தானே, இதுல இருந்தா வெக்கம். யாருமே இல்லை. என்ன சொல்றீங்க? யாரும் இல்லை. என் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல என்ன தப்பு? அதில் என்ன பந்தா? பெரிய லாடு லபக்கு தாசா நம்ப கிடையாது. சிரிப்பா இருந்தா சிரிச்சிருங்க. சில இடத்துல பாருங்க அடிமைப்படுத்துவார்கள். அதில் தனியாக தானே இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியாம ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கலாம், தப்பே இல்லை. பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? நான் அங்க ஆள் இல்லை,
சகோதரிகளுக்கு நம்ம ஒரு சைடு சரி பண்ணாவே அது சரியாயிடும். பிரச்சனை இல்லாம, சண்டை இல்லாம உங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணுமா? ஒரு ஆலோசனை சொல்றேன் கேளுங்க. திருமணமானவர்கள், திருமணம் ஆகாத கூட இப்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். என்ன தெரியுமா? சரிமா சொல்லுங்க. நான் வாத்தியாரா இருந்த பழக்கம், கொஞ்சம் கேள்வி கேட்டும் பழக்கம். சரிமா, அடுத்தது சாரிமா. அதுக்கு ஒத்து வரலையா? ஜவுளி கடைக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 சாரிமா. அதுக்கு ஒத்து வரலையா? ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு 2 பூரிமா. பிரச்சனை சால்வ். அவங்க பெரிய அளவுல எதிர்பார்க்க போறாங்க. யோசித்து பாருங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நகைச்சுவை உணர்வு கொண்ட தம்பதியர் பாக்கியவான்கள். அவர்கள் அதிர்ச்சிகளை எளிதில் சமாளிப்பார்கள். புருஷன் உங்களுக்கு உங்க பக்கம் வரேன் கொஞ்சம். புருஷன் தமாஷா வந்து பேசினா அது சிரிப்பு வருதோ இல்லையோ, சிரிச்சிருங்க, அவருக்கு கொஞ்சம் மதிப்பு உண்டாகும். இப்பதான் வந்துச்சு இவருக்கு, இன்சல்ட் பண்ணி பேசக்கூடாது. ஒரு மீட்டிங்ல கேட்டேன், உங்க மனைவிய பார்த்து சிரிச்சிருக்கிறீங்களா? திடீர்னு ஒருத்தர் அது மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுயா. நான் பிரசங்க யாரு கேள்வி கேட்டா கம்பெனி வீட்டில் போய் பேசிக்க. மீட்டிங்ல இது மாதிரி பதிலுக்கு பேசக்கூடாது. பெண் பார்க்கறப்போ பெண்ணு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி தானே கட்டினேன். அப்ப நல்லாதான் இருந்துச்சுயா, இப்ப நல்லா இல்லை. அதுக்கு மேல நான் ஒன்றும் அவருக்கு பதில் சொல்ல முடியல. புற அழகு அல்ல, வாழ்க்கை துணைவி வந்தா அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அது என்ன ஆனாலும் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், குடும்பத்தில் ஒரு சமாதானம். இந்த 3 வகையான மக்கள் கூட்டத்துக்கு இது கண்டிப்பா தேவை. எது? மகிழ்ச்சி, நிம்மதி, சமாதானம். அது பெற்றுக்கொள்ள ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. இப்ப சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமா. அடுத்த இதே சமுதாயத்தில் பொதுவாக பார்க்கும் பொழுது 3 வகையான மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். 1, துன்மார்க்கமான மக்கள். 2, பொதுவான மக்கள், ஜென்டிலஸ் பீப்புள். 3, கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல தான் நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா சர்ச்சுக்கு வந்திருக்கிறதுனால நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா நினைக்கிறோம். பைபிள்ல 3 வகையான மக்களுக்கும் ஆலோசனை இருக்கிறது. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி என்னிடத்தில் வந்தால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் ஆண்டவர்கிட்ட வந்து சேருவான். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை நான் விரும்புகிறவ கர்த்தரோ இல்லை, சான்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. மனம் திரும்பி வந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், அவனை நான் ரட்சிப்பேன். இன்று வரை தவணை 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 சலுகைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தல மாதிரி அவள் திருந்துபடி தவணை கொடுத்தேன், ஆனால் அவள் திருந்தவில்லை. ஆண்டவர் நமக்கு நாட்களை கிருபையாக கொடுத்து கொண்டு வருகிறார். கேட்பாங்க சொல்ற, பாத்தீங்களா இயேசு வராரு இயேசு வராரு இயேசு வராருன்றீங்க. எங்க என்னமோ இவர் இயேசு வருகைக்கு ரொம்ப ஆயத்தமா இருக்கிற மாதிரியோ, அவங்கதான் ரொம்ப லேட் பண்ற மாதிரியோ கேட்பாங்க. வருகிறார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று பரியாசக்காரர் கடைசி காலத்திலே கேட்பார்கள். இதுவே இயேசுவின் வருகைக்கு ஒரு முக்கியமான அடையாளம். ஐயா, இயேசு வருகை அதுதான் கடைசி கட்டம், அதுக்கு மேல நித்தியம். அதனால அது தள்ளி வைக்கிறார். கொஞ்சம் கடைசி கட்டம் தள்ளி வைக்கிறார் கிருபையாக. அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இனி வரவே மாட்டாரு, இயேசு கிறிஸ்து இனி வரவே மாட்டாருன்னு முடிவு காட்ட முடியாது. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறியது அல்லவா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள்.
நடந்ததா? நடந்தது. இயேசுவின் பிறப்பு. இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ளுவார்கள். அவருடைய பரிசுத்தமான ரத்தம் தான் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கும். பிரஜாபதி யக்ஞ ஓம் ஸ்ரீ திரி சூலாய நமக. சிலு சூலத்தை போன்ற மரத்தில் தொங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதான் அர்த்தம். 52 இருக்குது சமஸ்கிருதத்தில் இயேசு பற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தராய் நமகள இருந்து மறுபடியும் வரப்போறார அது வரைக்கும் இருக்குது. இந்து புராணத்துல தான் இதெல்லாம் இருக்குது. அதான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பைபிள் மட்டும் இல்ல, நீ எந்த வேதத்தையாவது படி, எடுத்து படிச்சு பாரு, என்னை குறித்து அதுல எழுதப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் எத்தனையோ பேர் யூடியூப்ல பேசுறாங்க பாத்தீங்களா? குர்ஆன் படிச்சுதான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அப்ப குர்ஆன்ல இயேசு பற்றி இருக்குது. ஈசா நபி பேர் தான் கொஞ்சம் மாறும், ப்ரொனன்சியேஷன். எப்படி பீட்டருக்கு பேதுரு, பாலுக்கு பவுல், டேவிட்டுக்கு தாவீது, அப்படி மாறுதல். அது மாதிரி உருதுல ஈசா நபி. நம்ம அது முஸ்லீம் இது நம்ம ஒதுக்கிறோம். லெபனான்ல சாது செல்லப்பா போயிருந்தாராம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் அவங்க உருதுல அல்லாஹு அக்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்றதுக்கு உருதுல அல்லாஹு அக்பர்ன்றாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கே தெரியல. இந்து கோயில்கள்ல மணி அடித்து கொண்டு சொல்லுகிறார் உபன்யாசம், இயேசுவை பற்றி தான். இயேசுவை துதிக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாமல் துதிக்கிறார்கள். யோவான் சுவிசேஷத்தில் படித்தோம் அல்லவா, இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் வெளியிலே கிடக்கிறது, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். முஸ்லிம் ஆடுகள், இந்த ஆடுகள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆடுகள், அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். பகுத்தறிவாளர்கள் கட்சியா? கடவுளே இல்லை. நான் தான் சொல்றேன், என்னங்க, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, இயேசுவை தவிர. கையை தட்டு எல்லாரும், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடவுள் என்பது மற்ற எல்லா மதத்திலையும் அவர்களாக உண்டாக்கி கொண்ட கற்பனை, கட்டுக்கதை, வரலாறே கிடையாது. நோ ஹிஸ்டரி ஃபார் ஜென்டிலஸ் பீப்புள் வர்ஷிப்பிங் தட் காட். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் வரலாறு உண்டு. அடுத்தது பாருங்க, துன்மார்கனுக்கு வாசித்து பார்த்தால் யூதா 1:18, எசேக்கியேல் 33:19, லூக்கா 15:13, இந்த 3 வசனங்களிலேயும் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளில் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் வாழ்நாளிலே துன்மார்க்கமாய். அது கூட அந்த ஊமையில சொல்றார், கெட்ட குமாரனை பற்றி. அப்பா கிட்ட சொத்து எல்லாம் வாங்கி கொண்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் இழந்து திரும்பி வருகிறான். அங்கதான் யூஸ் பண்றாரு அந்த வார்த்தையை. அப்ப திரும்பி வருகிறான். கெட்ட குமாரன் துன்மார்கனாய் மாறினாலும் அவன் திரும்பி தன் தகப்பனிடத்தில் வருகிறான். நான் என்ன செய்வேன், என் தகப்பனிடத்திற்கு திரும்ப போவேன், குமாரனாக அல்ல, ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே என்று நான் கெஞ்சி கேட்பேன். ஆனால் தகப்பனுடைய அன்பு மாறவில்லை. கட்டி அணைத்தார், முத்தமிட்டார், நன்றாக குளப்பாட்டினார்கள். ஏன்னா பன்றிகள் மத்தியில இருந்து வந்தால் அவன் எப்படி இருக்கிறான் சொல்லவே தேவையில்லை. ஆனா அப்பா வேற யாரும் இல்லை, முடியாது. அப்பாதான் தன் பையன் எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் கட்டி அணைக்க முடியும். மோதிரம் போட்டாங்க, புது வஸ்திரம் உடுத்தினாங்க. அன்னைக்கு எல்லா வேலைக்காரங்களுக்கு லீவு, ஃபங்க்ஷன், அப்படி திருவிழாவே வச்சுட்டார். என் மகன் திரும்ப வந்து விட்டான். அதுபோல மனம் திரும்பாத 99 பேர்களை விட மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிரும். ஆண்டவர் சந்திக்கிற அந்த மக்கள், தேவனும் பல சமய மக்களும் துன்மார்கனை இப்படி சந்திக்கிறார். வெறுக்கவில்லை, திருந்தி வரமாட்டாயா? அதுபோல் தான் நம்மளும் நமக்கு விரோதமா எழும்புறவங்கள அடங்கடியும் முறியடியும் சாகடியும் வேண்டாம். அதனால நமக்கு என்ன லாபம்? அவர்கள் மனம் திரும்பி மண்டை வரணும். ஆண்டவரே, அதான் ஜெபமானம். செவீரீங்களா? மன்னிக்கணும். பிரச்சனை வராம இருக்கணுமா வாழ்க்கையில? மன்னிச்சிருங்க. உன் எதிரியை நீ வெட்கப்படுத்த வேண்டுமா?
மன்னித்து விடு, அதுதான் வெட்கப்படுது. மீதி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அடுத்த கட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள், புறஜாதி மக்களுக்கு, துன்மார்கருக்கு ஐயோ தான். ஆனா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், திரும்ப வந்தாதான். புறஜாதி மக்கள், பொதுவான மக்கள், ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க இயேசு பற்றி வருவாங்க. இந்த திருச்சபை விசுவாசிகளே, நம்ம சர்ச்சு சீல் ரப்பர் ஸ்டாம்ப் கைப்பிரதியில் பின்னாடி இடம் விடுவாங்க பார்த்தீங்களா? நம்ம சர்ச்சு சீல் போட்டு அக்கம் பக்கம் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா? எத்தனை வருஷம் இந்த சர்ச்சு விசுவாசி நீங்க? இந்த காரியத்தை செய்யுங்க ஃபர்ஸ்ட். இது பாஸ்டர் தான் செய்யணும்னு இல்லை, சுவிசேஷகர்கள் தான் செய்யணும்னு இல்லை, யாருனாலும் செய்யணும். ஒன்றும் பேச வேண்டாம், ஒரு இடத்துல நில்லுங்க, ஐயா இதை படிங்க, அவ்வளோதான் போதும். கண்டிப்பாக வீட்டில் போய் அவங்க படிப்பாங்க, கர்த்தர் அவங்க உள்ளத்தில் பேசுவார். இதுதான் அடிப்படை ஆரம்ப சுவிசேஷம். நான் என் திருமணத்திற்கு முன்னாடியே 8 வருஷம் முன்னாடி ஊழியத்துக்கு வந்துட்டேன். தெருக்களிலே, நாள் சந்தி, முச்சந்தியில் நின்று கொண்டு இயேசுவை பற்றி பேசணும், கைப்பிரதி கொடுப்பேன். பல விதங்களில் எங்களை சோதிச்சு பார்த்தாரு. இதை விட்டுருவானோ என்னமோன்னு நினைச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யறோம். டவுட்டாக இருந்தால் பால் மலரடிகள் யூடியூப் பாருங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆந்திராவில் ஒரு தெருவில் நான் என் மனைவியும் இயேசு பற்றி தெரு பிரசங்கம் பாட்டு பாடி இயேசு பற்றி பேசியிருக்கிறோம். ஐயா எத்தனையோ பேர் ஒரு காலத்தில் தெருவில் பிரசங்கம் பண்ணாங்க ஐயா, இப்போ நிறுத்திட்டாங்க. ஏன்னா பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? தெரு பிரசங்கம் அவ்வளோ அற்பமா கிடையாது. நாங்கள் கூட மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, எவ்வளோ இடங்களுக்கு வட இந்தியாக்கெல்லாம் போயிட்டு வரோம். இதை நிறுத்தி விட்டா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இல்லை, இன்றைக்கும் செய்கிறோம். I never get shame to tell gospel. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் ஒரு காலம் வெட்கப்பட மாட்டேன். பவுல் எழுதுகிறார். அதே பேர் தான் எனக்கு வச்சாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பா அம்மா அந்த பேர் வச்சுட்டாங்க. அதுல 100ல் 1 நம்ம செய்யணும் இல்லையா? பெயருக்கு ஏற்றபடி தான் மிஷினரி எவாஞ்சலிஸ்டா ஆண்டவர் மாத்தினார். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்ற. அது போலதான் திருச்சபை மக்கள், விசுவாசிகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பிள்ளைகள் நற்செய்தி அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோதான். ஐயோன்னா ரொம்ப டேஞ்சர், ஆபத்து. மோசேக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டீல் நடக்குது. நான் விட்டா 6 மணி வரைக்கும் பேசின்னு இருப்பேன். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இல்லை, நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா? இதை சொல்லி முடிக்கலாம். மோசேவுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆண்டவர் பொறுத்து பார்த்தார். அந்த ஜனங்க திருந்தல. மோசேக்கு ரொம்ப கஷ்டம்தான். இப்ப இருக்கிற பாணியில பேசட்டா 6 கோடி 6 கோடி ரூபாய் சூட் கேஸ்ல இருக்குது வச்சுக்கோ. இந்த ஜனங்களை விட்டுரு, நீ ஜாலியா இரு, உன்னை நான் பெரிய ஜாதியா பெரிய ஆளா ஆக்குறேன். மீதி 4 கோடி, அதாவது மொத்தம் 10 கோடி, 6 கோடி இப்ப தர. நீ இந்த ஜனங்கிட்ட போராடாத, விட்டுரு. இது வணங்க கழுத்துல ஜனம் எப்படியானா நாசமா போட்டோம். மீதி 4 கோடி அடுத்த மாசம் தரேன். இவங்களுக்காக நீ ஒண்ணுமே பிரயாசப்படாத. மோசே என்ன சொன்னாரு? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் காப்பாற்றி கொண்டு வந்து அந்த எகிப்துல இருந்து மீட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே, இதுக்கு மேல இந்த ஜனங்களை விட்டுறணும்ன்றீங்களே, உங்களுக்கு இது நியாயமா இருக்குதா? இந்த ஜனங்களை ரட்சியும். இங்கதான் ஆத்ம பாரம் வெளிப்படுது பாருங்க. இந்த ஜனங்களை ரட்சியும், இல்லாவிட்டால் என் பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும். டேஞ்சரஸ். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய அந்த மோட்ச ராஜ்யத்துக்கு போறதுக்கு தானே பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இவர் பரிசுத்தவான், தேவனுடைய மனிதன். இந்த ஜனங்களை ரட்சியும், இல்லாவிட்டால் எனக்கு இவர்கள் இல்லாத மோட்சம் தேவையில்லை. அதைத்தான் சொல்றார். குருவுக்கு மிஞ்சின சிஷியன், ஆனால் நல்ல சிஷியன். மனித தன்மையிலே சொல்லுகிறேன், ஆண்டவரே அதிர்ந்து போனாராம்.
சரிப்பா, உன் ஆத்ம பாரத்தை நான் புரிந்து கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் மேல ஆண்டவரே கிருபை பாராட்டி வருகிறார். பறந்து காக்கும் பட்சியை போல தேவனாகி கர்த்தர் இஸ்ரவேலரை காப்பாற்றி வருகிறார். திடீர்னு ஒரு நாட்டு மேல பாம் இஸ்ரவேலர் தான் போட்டாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு. இவர் சொல்றாரு, நாங்க போடவே இல்லை. அங்க போட்டது யாருன்னே தெரியல. அற்புதம் செய்யறாரு பாருங்க. இன்னைக்கு கூட ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு பக்கம் அழிவு இருக்குது, இன்னொரு பக்கம் பாதுகாப்பு இருக்கு. இந்த ஜனத்துக்காக நான் இவ்வளவு பாடுபட்டேன், நான் கைவிட்டுருவேனா? ஆண்டவரோடு போராடி திறப்பின் வாசலிலே நின்ற அந்த மோசே, அங்கதான் திறப்பின் வாசல், அந்த வார்த்தை வர்றதே அங்கதான். திறப்பின் வாசலிலே மோசே தேவனிடத்துல போராடினார், மக்களுடைய ரட்சிப்புக்காக போராடினார். நாம் என்ன செய்கிறோம்? நீ எப்படியாவது நாசமா போடா, அவ்வளவுதான், என்ன கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டு வந்துடுறோம். அது ஆத்ம பாரத்திற்கு அடையாளம் அல்ல, நம்ம சுகபோக வாழ்க்கை குறிக்கிறது. நமக்கு கணக்கு இருக்குது. எத்தனை கணக்கு என்ன பேங்க்ல, எவ்வளவு பேங்க்ல அக்கவுண்ட் வைத்திருக்கிறாய், எத்தனை மாடி வீடுகள் கட்டினாய், எத்தனை கார் வாங்கினாய் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்க போகிறது இல்லை நியாயத்தீர்ப்புல. வாட் யூ ஹேவ் டன் ஃபார் மீ, எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த ஜிம்முக்கு போறாங்களா வாலிபர்கள், பார்த்திருக்கிறீங்களா? ஐயா, கைப்பிரதி எடுத்து நடந்து போய் 10 பேர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாவே அதுவே ஜிம்மு. பாதி ராத்திரில தூக்கம் வரல, நெடு முட்டி போட்டு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு, அதுவே ஜிம்மு. பணத்தை வேஸ்டா செலவு பண்ணிக்கிட்டு, சரிப்பா உன் பணம், நான் அதில் தலையிடலை, அவ்வளோ தூரம் போயிட்டு உடம்ப நல்லா வச்சிருக்கிற சுகமா ஆண்டவருக்காக என்ன செய்யற? இதான் கேள்வி. உனக்காக நான் என்னென்னவெல்லாம் செய்த, உனக்கு சுகம் கொடுத்துருக்கிறேன், சுகத்துக்காக நீ இப்படி செலவு பண்ணி போயிட்டு வர்ற. சுவிசேஷம் அறிவிக்கிறியா, கைப்பிரதி கொடுக்கறியா, அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறாயா? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து கேட்கிறார். துன்மார்கரை கேட்க மாட்டார், பொதுமக்களை கேட்க மாட்டார், கிறிஸ்தவர்களை தான் கேட்பார். இது ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள ஒரு முக்கியமான காரியம். யோசிங்க, முழங்கால் படிட்டு ஒரு 5-10 நிமிஷம் தேசத்தின் எழுப்புதலுக்காக உங்க அக்கம் பக்கம் அண்டை மக்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? தேவன் சந்திக்கும் மனிதர்கள் உங்கள் மூலமா தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஆண்டவர் நியமிச்சு விட்ட பிறகு மர்மமா போய் ஒவ்வொருத்தருக்கிட்ட போய் பேசி, அவர் சொல்ல மாட்டார், அந்த நாள் இன்னும் வரல, நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்பு. பிதாவானவர் தேவதூதருள்ள யாரையாவது ஒருத்தர மனித குமாரனை மாற்றி அனுப்பி சிலுவையில் அறையும்படி அனுப்பியிருக்கலாமே, செய்யவில்லை. தான் நேசித்த ஒரே ஒரு குமாரனாகி இயேசுவை இந்த பூமிக்கு மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில மரிக்கும்படி அனுப்பினார். அதான் பிதாவினுடைய அன்பு. பிதாவின் அன்பு, குமாரனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை வரங்கள் எல்லாமே நமக்கு இலவசம். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அதாவது கடவுளும் பல்சமய மக்கள் ஒரு பக்கம் போட்டோம், கடவுளோடு சம்பந்தப்பட்ட நம்ம பிரிகிறோம், செப்பரேட் பண்ணிடுறோம். அது பாவம். சாமுவேல் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஜெபிக்காவிட்டால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். அப்ப ஜெபிக்காவிட்டால் கிறிஸ்தவ பாவியா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்ம விட்டு பிரிகிறார். ஒரு தீர்மானம் பண்ணலாமா? முடிக்க மனமின்றி முடிக்கிறேன்.